ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெய்லி நோட்ஸில் செம்ம டேஸ்டான ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். ஈரால் அப்படின்னாலே வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி முட்டையும் எந்த விதமாக கொடுத்தாலும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெண்டையும் சேர்த்து இறால் முட்டை பொடி மாஸ் செய்ய போகிறோம். இந்த ப்ரான் எக் பொடி மாஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இறால் முட்டை பொடி மாஸ் செய்கிறதுக்கு ஒரு 100 கிராம் அளவு இறால் எடுத்து நல்லா நரம்பு எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒரு சின்ன பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, உப்பு தேவையான அளவு. இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். மசாலா இறாலில் நல்லா ஊறணும். அதுக்காக ஒரு அரை மணி நேரம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஊற வச்சிடலாம். இறால் அரை மணி நேரமாக நல்லா ஊறிடுச்சு. ஒரு தோசைக்கல் வச்சு ஒரே 1 ஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஊறின இந்த இறாலை அப்படியே கொட்டிக்கலாம். ஃப்ளேம் சிம்லே இருக்கட்டும். இந்த இறாலை இப்படி நல்லா பரப்பி விட்டு வேக வைக்கலாம். இது அப்படியே நல்லா அதுவே தண்ணி விட்டு வேகும். ஒரு 5 நிமிஷத்துக்கு இப்படியே சிம்மில் வைங்க. இது அப்படியே வெந்துடும். இதை தோசைக்கல்லில் போட்டு ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே இந்த பாருங்கள் சைடில் நல்லா தண்ணி விட்டு வேகுது. இப்படியே வேகட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம அப்படியே திருப்பி போட்டு இன்னொரு வாட்டி அந்த பக்கமும் வேக வச்சுக்கலாம். இந்த இறால் 5 நிமிஷமாக நல்லா கமகமன் வாசனையாக சூப்பராக வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ லைட்டாக நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இந்த இறாலில் புரதச்சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இறாலை சாப்பாடில் அதிகமாக எடுத்துக்கலாம். கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து வேலை பார்க்குறவங்களுக்கு கண்வலி அதிகமாக வர சான்ஸ் இருக்குது. அவங்களாம் இந்த இறாலை அடிக்கடி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த கண்வலிக்கு நல்ல ஒரு நிவாரணியாக இருக்கும். லேடிஸ்க்கு தலைமுடியெலாம் உதிராமல் நல்லா வளரணும் அப்படின்னா இந்த இறாலை அடிக்கடி சாப்பாட்டில் எடுத்துக்கலாம். தோசைக்கல்லில் போட்ட இந்த இறால் ஒன்றுக்கு மேலே ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக எல்லா இறாலுமே தோசைக்கல்லில் படுற மாதிரி வச்சு வேக வைக்கணும். இந்த இறால்லேருந்து விடுற இந்த தண்ணி கம்ப்ளீட்டாக வத்துற வரைக்கும் நம்ம மாற்றி மாற்றி போட்டு வேக வச்சுக்கணும். நல்லா வத்திருச்சு அப்படின்னா இறால் நல்லா வெந்திருக்கும். நம்ம அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் வற்றி இறால் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணி இதை ஒரு பாத்திரத்தில் அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இறால் நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. அடுத்து இறால் முட்டை பொடி மாஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் சூடாயிருச்சு. இதில் கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் போட்டுட்டு இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதை ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். முட்டை, மீன் வகையில் இறால் இந்த ரெண்டுமே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது ரெண்டையும் சேர்த்து இந்த மாதிரி இறால் முட்டை பொடி மாசம் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இதை அப்படி ஒரு பக்கமாக சைடாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஓரத்தில் நம்ம 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இதில் இப்போ நம்ம கொஞ்சமாக மிளகு பொடி மேலே தூவிக்கலாம். கூடவே கொஞ்சமாக உப்பையும் போட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஃப்ளேமை மீடியமாக வச்சு இந்த முட்டையை நம்ம அப்படி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ முட்டை நல்லா அழகாக பூவாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஆல்ரெடி மசாலா எல்லாம் தேய்ச்சி வேக வச்ச இந்த இறாலை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஒரே ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இது சிம்லேயே அப்படியே இருக்கட்டும். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட இறால் முட்டை பொடி மாஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். மல்லியில் வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. செம்ம டேஸ்டியான ப்ரான் எக் பொடி மாஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம டெய்லி நோட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி புது புது ரெசிபிஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம டெய்லி நோட்ஸ், ருசியின் புதுமை.